நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை இடத்துல இருந்து எல்லாரும் எழுந்திருக்கலாமா? இயேசுவை அப்படியே ஆராதிக்க போறோம். இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்திருக்கலாம். நின்ற வேளை மடிந்திடாது என்னை உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரமும் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. கண்களை மூடி ஒவ்வொருவரை இயேசுவை நோக்கி பார்க்கலாமா?
ஆண்டவர் தந்த இந்த நல்ல நாளுக்காக எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். தேவனே மை துதிக்கிறோம் அப்பா. நீர் கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆண்டவருடைய அன்பின் பலத்திற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவுடைய கிருபை எங்களை நடத்தும்படியாக, அப்பாவுடைய பலன் எங்களை வழி நடத்தும்படியாக எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ராஜாவை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையின் தேவனே மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ராஜா, எங்களை பலப்படுத்துகிற அன்பின் தேவன், உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய நன்மையின் பலத்திற்காக உம்மையே துதிக்கிறோம் ஏசப்பா. நீர் நன்மைகளை வெளிப்படுத்துகிறவர், கிருபைகளை வெளிப்படுத்துகிறவர். ஒவ்வொருவர் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராய், அற்புதங்களை செய்கிறவராய், அதிசயங்களை செய்கிறவராய், அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உங்க கரங்கள், ஆண்டவரே உங்க கிருபைகள் எங்களை நடத்தும்படி, பலப்படுத்தும்படி, ஸ்திரப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம். கவலைகளை மாற்றுகிறவர் இயேசு, கண்ணீரை துடைக்கிறவர் இயேசு, நம்முடைய வேதனைகளை மாற்றி புதுபலனை கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பாவுடைய நன்மைகள், அப்பாவுடைய கிருபைகள், இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை ஏசப்பா. உம்மை போல எங்களை பலப்படுத்திட யாரும் இல்லை. எங்களுக்கு நீதியையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறவர். ஒவ்வொருவரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உம்முடைய அன்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்க அன்பு, அப்பா உங்க கிருபை, அப்பா உங்க இரக்கங்களின் வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய பலத்திற்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே கிருபையின் தேவன், நீர் ஒருவரே இரக்கங்களின் தேவன், நீர் ஒருவரே மகிமையின் தேவன். ஆண்டவரே உங்க அன்பின் கிருபைகளுக்காக, இரக்கத்தின் கிருபைகளுக்காக, ராஜாவுடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம், அன்புக்காக, பரிசுத்த பலனுக்காக ஆண்டவரே மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கிருபையின் பலன், மகிமையின் பலன், நன்மையின் பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவருடைய மகிமையான கரங்களுக்காக, கிருபையின் கரங்களுக்காக, இரக்கத்தின் கரங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்புக்கு நன்றி, கிருபைக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நன்மையினால நம்மை நடத்துகிறவர், கிருபையினால் நடத்துகிறவர், இரக்கங்களினால நடத்துகிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் அப்படியே இயேசுவை நோக்கி நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவருடைய பலனுக்காக, ஆண்டவருடைய கிருபைக்காக. பலிபீடத்தில் என்னை பரணே படைக்கின்றேனே இந்த வேலை, அடியனை திருச்சித்தம் போல காட்டு நடத்திடுவே, அடியனை திருச்சித்தம் போல காட்டு நடத்திடுவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். எல்லாரும் சத்தத்தை வைத்து கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும்,
கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. அப்படியே நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, இந்த நாள்ல உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இயேசு நமக்கு பலன் கொடுக்கிறார். இயேசு நமக்கு அற்புதங்களை செய்கிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, உங்க கரங்கள், உங்க கிருபைகள், இரக்கங்களுக்காக ஒவ்வொருவர் அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பார்த்து சொல்லுங்க. கவலையோடு இருக்கிற நமக்கு அவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். சமாதானம் இல்லாத நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். அவர் நம்முடைய பலகீனங்களை மாற்றி போட வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய துக்கங்களை மாற்றி போட வல்லமை உள்ளவர். ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு பயத்துல நான் நித்தமும் கலங்கி கொண்டிருக்கிறேன். இந்த பயத்திலிருந்து எங்க போனாலும் எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இயேசுவிடத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. அவர் நம்மிடத்திலிருந்து எதையுமே எதிர்பார்க்கிறதில்ல, எதையுமே கேட்கிறதில்ல. இலவசமாய் அற்புதம் செய்கிறவர், இலவசமாய் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர், அவருடைய கல்வாரி இரத்தத்தை நமக்காக சிந்தினவர். அவருடைய அன்பு பெரியதாய் இருக்கிறது. யாரெல்லாமோ நம்மளை குறை சொல்லும் பொழுது நாம் குறை உள்ளவர்கள் என்பதை அறிந்திருக்கிறோம். எவ்வளவு வேணிலும் நம்மிடத்தில் நீதி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறோம். ஆனாலும் இயேசு நம்மளை கைவிடுறதில்லை. அதனாலதான் இயேசு வேதத்தில் நமக்காக எழுதியிருக்கிறார், நான் உன்னை மறக்கிறதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை மறந்தாலோ அவர் நம்மை மறக்காத தேவன். அதனாலதான் எவ்வளோ கண்ணீர் வடிக்கும் பொழுதெல்லாம் இயேசு தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிறார். துக்க வேளைகள் அவர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் நன்மையானதை நமக்கு கட்டளையிடுகிறார். ஒவ்வொருவர் அந்த ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே, உம்மை போல என்னை நேசிக்க ஒருவரை இல்லை ஆண்டவரே, ஒருவரை இல்லை. எவ்வளோ ஜெபிக்கிறேன், எவ்வளோ உம்மை தேடுகிறேன், ஆனாலும் நான் பலகீனமாய் காணப்படுகிறேன், ஆனாலும் என் இருதயம் துக்கத்தில் காணப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை புதிய பாத்திரமாய் மாற்றப் போகிறேன். ஆண்டவர் இன்னைக்கு நம்மை ஒரு புதிய பாத்திரமாய் மாற்றப் போகிறார். அப்படியே இந்த கல்வாரி அன்புல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எந்த நபர் அவருடைய காயங்களை நினைவு கூறுகிறானோ அவனுடைய இருதயங்கள் தேற்றப்படுகிறது, அவனுடைய இருதயங்கள்ல இருக்கிற அந்த காயங்கள் கட்டப்படுகிறது. எந்த நபர் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறானோ அவனுடைய இருதயத்துல இருக்கிற அநேக சஞ்சலங்கள், துக்கங்கள் மாறுகிறது. ஏனென்றால் இயேசு கவலையை மாற்றுகிறவர், இயேசு துக்கங்களை மாற்றுகிறவர், இயேசு நம்முடைய எல்லா பலகீனங்களை எடுத்து போடுகிறவர். அவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய கரங்கள், உம்முடைய கிருபைகள், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை ஆண்டவரே வெளிப்படும்படியாக அப்படியே எல்லாரும் கல்வாரி நோக்கி பார்க்கலாமா? கன்னத்தில் அவன் ஓங்கி அடிக்க சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். கன்னத்தில் எல்லாரும் அப்படியே இயேசுவை பாருங்க. நமக்காக பாடுபட்டார். சின்ன பிள்ளை போல் ஏங்கி நின்றார். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். அந்த பிலாத்தும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகின்றான். எல்லாரும் இயேசுவை பாருங்க பார்க்கலாம். நமக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார். நாம நல்லா இருக்கும்படி, நாம் ஆசீர்வதிக்கும்படி, நமக்கு நன்மை உண்டாகும்படியாக. என்னேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தேறுகின்றார், இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றுக்கொண்டார். நேசிக்கின்றார்
எல்லாரும் அப்படியே இயேசுவை பாருங்க. இயேசுவை பார்க்கும்படியா இன்றைக்கு வந்திருக்கிறோம். அவர் நமக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். அப்படியே ராஜாவை நோக்கி அவருடைய தழும்புகள் நமக்கு விடுதலை கொடுக்குங்க. நமக்காக முள்மூடி ஏற்றுக் கொண்டிருக்கிறார். நம்ம வீட்டுக்குள்ள சாபம் இருக்க அவர் இடம் கொடுப்பதில்லை. அவர் எல்லா கட்டுகளையும் எல்லா துக்கங்களையும் மாற்றுகிறவர். அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அந்த இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தான் கொடுமை. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மிஞ்சும் பலத்தால் ஈட்டி எடுத்து நெஞ்சை பிளந்தான் கொடுமை. ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ரத்தமும் நீரும் ஓடி வருதே ரட்சகரை நோக்கியே பார். ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொள்கதா மலையில் மேல் நடந்தேறுகின்றான். ஏறுகின்றான் பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. பின்னே நடந்த அன்பின் சீசன் போல் பின்பற்றி வா சிலுவை வரை. காடியைப் போல ஆமென் ஆண்டவரே. எல்லாரும் இயேசுகிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அப்படியே பாடல்ல தேவன் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடும். காடியைப் போல கசந்திருக்கும் கஷ்டங்களை அவரிடம் சொல். ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் இயேசு குருசை சுமந்து என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தேறுகின்றார். ஏறுகின்றார் சேவல் கோவிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். சேவல் கூவிடும் மூன்று வேளையும் சொந்த குருவை மறுதலித்தான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றான். ஓடி ஒளியும் பேதுருவையும் தேடி அன்பாய் நோக்குகின்றான். ஏறுகின்றான் தள்ளாடி தவழ்ந்து களைப்போடே என் நேசர் குருசை சுமந்து என் நேசர் கொள்கதா மலையின் மேல் நடந்தேறுகின்றான். அப்படியே எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா? அவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்.
அப்படியே ஒரு 2 நிமிடம் உங்க பாரங்கள் எல்லாம் இயேசுகிட்ட சொல்லுங்க. நீங்க எந்தெந்த இடத்துல இன்னும் பாரத்தோடு இருக்கிறீங்களோ, குடும்பங்கள்ல அடிக்கடி ஏற்படுகிற பிரச்சனைகள், சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்திருக்கிற ஏசப்பா, எனக்கு சமாதானத்தை தாங்க. நம்ம அநேகர்கிட்ட அன்பு காட்டுவோம், ஆனா நம்ம ஒரு காரியத்துல எதிர்பார்க்கும் பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்யலைங்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில வேளைகளில் நாம தேடி போவோம், அவர் நம்மளை விட்டு விலகி போவாங்க. அந்த நேரத்துலயும் ரொம்ப மன உடைஞ்சு போயிடுவோம். என்னை நல்லா பேசுறதுக்கு யாருமே இல்லை, மெய்யாகவே என்னிடத்துல அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு பல வேளைகளில் கவலைப்பட்டவர்களாய் காணப்படுவோம். ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க, இவர்கள் எல்லாவரை காட்டிலும் இயேசு மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். இவர்கள் எல்லாரை காட்டிலும் இயேசு உங்க மேல வைத்திருக்கிற அன்பு, பாசம் அளவில்லாதது. அவ்வளோ இரக்கங்களை காட்டுகிறவர், அவ்வளோ நன்மைகளை காட்டுகிறவர். அந்த இயேசு கிட்ட இன்னைக்கு உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைத்து விடுங்க. காயத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கிற உங்கள் துக்கங்களை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். உங்க கண்ணீரை மாற்ற வல்லமை உள்ளவர். உங்க பிள்ளைகளுக்கு, உங்க தேவைகளுக்கு எல்லாவற்றிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவர். அவரை போல உங்களை நேசிக்க யாரும் இல்லை, அவரை போல உங்களை காத்துக்கொள்ள யாரும் இல்லை. அவர் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சகல காரியங்களிலும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். அப்படியே இயேசுவை நோக்கி பார்த்து சொல்லுங்க, உங்க கரம் என்ன தாங்கட்டும், உங்க கிருபை என்ன தாங்கட்டும். நாம் அழும் பொழுது நம்மளை தேடி நமக்கு ஆறுதல் கொடுக்க இயேசு மட்டும்தான் இருக்கிறார். ஏன்னா பல இடங்கள்ல நாம் ஒதுக்கப்பட்டவர்களாகவே காணப்படுவோம். சில வேளைகளில் என்னைக்கோ ஒரு காரியத்துல நாம் இடறி இருப்போம். அந்த இடரல் காலம் முழுவதும் வருதுன்னு நமக்கு என்ன இருக்கும். ஒன்றை மாத்திரம் கவனித்துக் கொள்ளுங்க, நீங்க இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இயேசுவின் கல்வாரி அன்பினால் மீட்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அவர் நன்மை செய்ய வல்லமை உள்ளவர், உங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளவர், உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரும் ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் குடும்பத்தை நினைத்தருளுங்க, என் பிள்ளைகளை நினைத்தருளுங்க, எனக்கு உங்க சமாதானம் உண்டாகட்டும், எனக்கு உங்க ஆசீர்வாதம் உண்டாகட்டும், எனக்கு உங்க தயவு உண்டாகட்டும், எனக்கு உங்க ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசுவே என்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசுவே என்னை பலப்படுத்துகிறவர், இயேசுவே எனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிறவர். ஆண்டவருடைய கிருபையின் கரங்கள், ஆண்டவருடைய வல்லமையின் கரங்கள், ஆண்டவருடைய நன்மையின் கரங்கள் என்னை தாங்கட்டும், என்னை தாங்கட்டும், என்னை தாங்கட்டும். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை அழைத்து வந்த எத்தனையோ மரணத்துக்கு எதுவான பாதைகள் இருந்து விடுவித்தாரே, இன்றைக்கும் அவர் உங்களை நேசிக்கிறார், இன்றைக்கும் உங்க மேல் அன்பு காண்பிக்கிறார், இன்றைக்கும் அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் அவர் புதிய வாசல்களை திறந்தருளுகிற தேவன், அவர் புதிய நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன், அவர் புதிய கிருபைகளை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். அவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு புதிய பலனினால் என்னை நிரப்போ, ஆண்டவர் இன்றைக்கு என்னை புதிய பலனினால் நிரப்போ. எல்லாரும் ஒரு 2 ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிக்க போறோம். ஒன்று ஜெப வாழ்க்கை. எந்த நபர் ஜெபிக்கிறார்களோ அவர்களை போராட்டம் பின்தொடர்வதில்லை. எந்த நபர் அதிகமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அநேக சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிற பலனை பெறுகிறார்கள். ஒருவர் நடக்க முடியாத சூழ்நிலைகள், ஏன்னா அவ்வளோ போராட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, எங்கே போய் எனக்கு மீட்பு இல்லையே என்கிற கவலை. இயேசுவே என் மீது உங்க அன்பு வெளிப்படட்டும், இயேசுவே என் மீது உங்க கிருபை வெளிப்படட்டும். எனக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிற கர்த்தர், எனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், என் மீது உங்க நன்மைகள் வெளிப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே என் சமாதானத்தின் தேவன், நீரே எனக்கு நன்மைகளை கட்டளையிடுகிற தேவன், நீர் என் கண்ணீரை துடைக்கிற தேவன், நீர் எனக்கு ஆறுதலை கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே உங்க கரங்கள் இறங்கட்டு ஏசப்பா, உங்க கிருபை இறங்கட்டு ஏசப்பா. ஒவ்வொருவர் அந்த ராஜாவை நோக்கி பாருங்க, அந்த ராஜாவை நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்க நடுவுல, தகப்பன் உங்க நடுவுல அன்பை கட்டளையிடுகிறவர், கிருபைகளை கட்டளையிடுகிறவர். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உங்க கரங்கள், கிருபைகள், இரக்கங்கள் ஆண்டவரே வெளிப்படட்டும், வெளிப்படட்டும். ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் அற்புதங்களை செய்கிற ராஜா, அவர் கிருபைகளை வெளிப்படுத்துகிற தகப்பன், அவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், அவர் உங்களை பலப்படுத்துகிற தேவன், அவர் உங்களுக்கு கிருபையும் சமாதானத்திலும் ஒன்றிலும் குறைபடாதபடி
குறைபடாதபடி ஆசீர்வதிக்கிறவர், ஒன்றிலும் குறைபடாதபடி ஆசீர்வதிக்கிறவர். இயேசுவின் நன்மையின் கரங்கள் இறங்கட்டும், இயேசுவின் பலத்தின் கரங்கள் இறங்கட்டும், இயேசுவின் தயவின் கரங்கள் இறங்கட்டும். ஆண்டவருடைய இரத்தத்தின் வல்லமை என்னை பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் என்னை தொடுவீராக. ஆண்டவரே, உங்க நன்மையின் கரங்கள் என்னை சிறப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். உங்க கிருபையின் கரங்கள் என்னை சிறப்படுத்த ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எந்த நபர் இயேசுவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரையும் வேதனையும் மாற்றி போட தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே. எல்லாரும் வலது கரங்களை உயர்த்தி, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகரே, காயம் கட்டும் கர்த்தாவே, என் காயம் கட்டும் கர்த்தாவே, கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, ஆளுகை செய்யும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரை. தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவர். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே. எல்லாரும் இயேசுவை நோக்கி, என் ஆற்றலானவரே, நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும், நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் என்னை வழி நடத்தும், நாள் முழுதும் வழி நடத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். இயேசுவே, உம் விருப்பம் செயல்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, புதிதாக்கும் பரிசுத்தரே, புது படைப்பாய் மாற்றும் ஐயா, உடைத்து விடும் ஒரு மாற்றம், என்னை உடைத்து விடும் ஒரு மாற்றம், பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே.
பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. அப்படியே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். தேவனே, உம்முடைய கரங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் நம் நடுவிலே கடந்து வந்திருக்கிறார். இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் பலப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த நாளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்தி எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய அடைக்கப்பட்ட கதவுகளை திறப்பேன். இந்த அடைக்கப்பட்ட கதவுகள் நிமித்தம் அநேக வெளி தோற்றத்துல உனக்கு என்னன்னு சொல்ற அநேகர் இருக்கிறாங்க. ஆனாலும் வருமானத்திலும் பல காரியங்களிலும் நெருக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கிற அன்பு மகளை கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசல் உண்டு. நீ எப்பொழுது ஜெபங்களை ஏறெடுக்கிறாயோ அப்பொழுது கர்த்தரே உங்களுக்கு திறக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரே அந்த காரியங்களை வாய்க்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு நபரோடு ஆண்டவர் பேசுகிறார். உன் பாதைகளை நான் உனக்கு செவைப்படுத்துகிற கர்த்தர், உன் பாதைகளை செவைப்படுத்துகிற கர்த்தர். ஆதின நாட்களில் நீ பெற்ற அபிஷேகத்திற்கு நேராய் திரும்பு. நீ எனக்கென்று சில காரியங்களை ஒப்பு கொடுத்தாய். அன்றைக்கு நீ செபிக்கும் பொழுது உன் செபம் எப்படி இருக்கும் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை நீ செபிக்கும் பொழுதே அந்த மகிமையான அக்னியை நீ உணர்ந்து கொள்ளத்தக்கதாக அது வெளிப்படும். அதனால் நீ நிரப்பப்பட்ட மகள். அதை நான் உன் நடுவிலே மீண்டும் கிருபையாய் இரக்கமாய் வெளிப்படுத்துவேன். ஆகையால் எந்த சூழ்நிலையில் நீ அழுது கொண்டிருக்கிறாயோ கர்த்தரிடத்தில் சொல், கர்த்தர் இதோ காக்கிற தேவன், அவர் எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி என்னுடைய காரியங்களில் அவருடைய இரக்கங்களை வெளிப்படுத்துகிற தேவன். இதோ ஆண்டவர் மீண்டும் ஒரு காட்சியை காண்பிக்கிறார். இதோ நீ இருக்கிற இடங்களிலும் பயந்து கொண்டிருக்கிறது என்ன? இதோ உன் பயத்துக்கு ஆறுதலும் உன் பயத்தை மாற்றுகிற தேவன், எல்லாவற்றிலும் நன்மைகளை கட்டளையிடும்படியாக அவர் உங்கள் நடுவிலிருந்து உங்களுக்கு நன்மையானதை கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய தயவு உம்முடைய கிருபையின் பலன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்க கரங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவருடைய நன்மைகள் கிருபைகள் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண வல்லமை எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும்.